இன்சுலின் வியாபாரம் ஆகாது. கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சாலும் எந்த டாக்டராவது சொல்ல போறாரா? சரி, இன்சுலின் ஊசி போட்டுக்கிறீங்க ஐயா, இன்சுலின் ஊசி போட்டுக்கிறீங்க, ஆனால் தண்ணி குடிக்கிறது இல்லை, உங்கள் சர்க்கரை கரைஞ்சிருமா? சொல்லுங்க ஐயா, யாராவது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இல்லை உங்கள் இதெல்லாம் வீடியோவில் வருது, திரும்பி வேணாலும் சொல்லுங்க. கேட்கணுமா? சத்தமாக சொல்லுங்க. இன்சுலின் போட்டுண்டாலும் கரையாது, தண்ணி குடிச்சிருந்தா கரையும். இன்சுலின் போட்டு இருந்தாலும் குடிச்சிருந்தா தான் கரையும், தண்ணியே குடிக்கிறது இல்லை. எப்படி? அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான்? ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறான் அதை. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு என்னடா வைத்தியம் அப்படின்னு கேட்டால், பேஷண்ட்டை கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஒரு 8 நாள் 10 நாள் அவன் பர்சி எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ அவனை தங்க வச்சு இன்ட்ராவினஸாக ஏற்றுறது. அதே தண்ணி. பேசி குத்தினா ஏறல, ஊசி குத்தினா ஏறுது. பேசி குத்தினா ஓசு, ஊசி குத்தினா காசு. ஒரு வீட்டில் 2 மருமகள் இருக்கிறாங்க. பெரிய மருமகள் இன்சுலின் போட்டுக்கிறான், சின்ன மருமகள் வெறும் மாத்திரையோடு இருக்கார், மாத்திரையோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. சின்ன மருமகளுக்கு அவளை பார்த்தா காண்டா இருக்கும், அவள் மாத்திரம் நிறையா செலவு பண்ணுறா, பொது செலவில் எழுதிக்கிறான். செய்வாங்களா இல்லை? அப்போ என்ன பண்ணுவா? செய்வாள மாட்டாளா? இப்படி தான் போட்டி பொறாமைகள் ஓடுதே ஒழிய எவனுமே சிந்திக்க தயாரில்லை. மொத்தமாக சிந்திக்க எவனுமே தயார் கிடையாது. எல்லாரும் ரத்தமாக சிந்திக்க தயார். கரெக்டா இல்லையா? இப்போ நாட்டுக்காக நீங்கள் மொத்தமாக வேர்வை சிந்தி நிறையா சம்பாதிச்சு நிறையா டாக்ஸ் கட்டி எல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நாடு உங்களுக்கு மலர் இதெல்லாம் வைக்காது. ரத்தம் சிந்தனா பாருங்க, அவனுக்கு வீர வணக்கம் செய்கிறாங்களா இல்லையா? 40 கோடி டாக்ஸ் கட்டியிருக்காங்கிறதுக்காக அவனுக்காக வீர வணக்கம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அரசாங்கமே ஒத்துக்காது, மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்போ ரத்தம் சிந்தணும், அதை தான் ஏற்புடையதாக இருக்கு. இது குத்தி சொன்னால். இதை விட மட்டும் இருக்கு. கத்தி சொன்னால் ஏறும், கத்தி சொன்னால் ஏறும். இது வாய் கத்தி சொன்னால் சில பேருக்கு ஏறும், சில பேருக்கு கூறு கத்தி சொன்னால் தான் ஏறும். சக்கரை முத்தி போச்சு, காலை வெட்டிடுறாங்களா இல்லையா? வெட்டுறாங்களா இல்லையாம்மா? வெட்டுறாங்க. ஒரு காலும் வெட்டக்கூடாது, ஒரு காலும் வெட்டக்கூடாது. ஆனால் ஒரு நோயாளி ஒரு காலை வெட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான், வெட்டுறதுக்கு முன்னாலேயே ஒத்த காலில் நிற்கிறான். கரெக்டா இல்லையா? ஒரு வீட்டில் சக்கரை முத்தி போச்சு, மாமியாருக்கு காலை வெட்டணும்னு டாக்டர் சொன்னோம். மருமகள் என்ன சொல்லுவாங்க? பாருங்க, சரி, நீங்க மருமகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மாமியாரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவும் இருப்பீங்கல்ல, ரெண்டாவும் இருக்கீங்கல்ல, மருமகளாவும் இருப்பீங்க, மாமியாராவும் இருப்பீங்கல்ல. மாமியாரா இருந்தா என்ன சொல்லுவீங்க? மருமகளா இருந்தா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டீங்க. ஒரு காலா 2 காலா? மருமக இப்படி இல்லை கேப்பா, ஒரு காலா 2 காலா? ஏன்னா ஒரு கால் வெட்டினா ஒரு பங்கு ஆரோக்கியம் கிடைக்குது, 2 கால் வெட்டினா 2 பங்கு ஆரோக்கியம். சரி, இந்த மாதிரி சொன்னாதானே அந்த மாமியார் அந்த மருமகளை மெச்சுவோம். ஒரு காலா 2 காலான்னு கேட்டாதானே அந்த மாமியார் அந்த மருமகளை மெச்சுவோம். இப்போ நான் கொஞ்ச நேரம் முந்தி சொன்னேன்ல, பெரிய மருமக இன்சுலின் போட்டுக்கிறா, சின்ன மருமக தண்ணி ஒட்டினாதான் உயிர் போனா மயிர் போச்சுன்னு எழுதி கொடுக்குறோம். பேஷண்ட் எழுதி கொடுக்குறானா இல்லையா?
அப்போ பேஷண்ட்டினுடைய சொந்த பந்தம் எல்லாம் எழுதி கொடுக்குறானா இல்லையா? எழுதி கொடுக்குறானா இல்லையா? அப்போ அது வைத்தியமா பைத்தியமா? பைத்தியம். பைத்தியம் பண்ணிட்டு வைத்தியம் பண்ணேன்னு பீத்திக்கிறோம். பீத்திக்கிறோமா இல்லையா? ஏன்னா அது செலவு. எது? 2 லட்சம் ரூபாய் செலவு. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், கால் ஆம்புடேஷன் ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் சொன்ன உடனே, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு காலே எடுத்துட்டாங்க, யாருமே சொல்லலை அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், முன்னையே வந்திருந்தா கத்தி சொல்லி உனக்கு புரிய வச்சு, உன் தண்ணி குடிக்க வச்சு, புண்ணெல்லாம் ஆற வச்சு, உன் சர்க்கரையை கரைச்சி உன்னை நடக்க வைக்க என்னால் முடியும். நடக்க வைக்கும் வைத்தியம் நடக்காது அப்படின்னு ஒன்று அவனே சொல்கிறான். நடக்க வைக்காத வைத்தியம் நடந்துருச்சு. அவன் நடக்க முடியல இப்போ. சரி, இவ்வளவும் பண்ணி நீ சொஸ்தமாய் நீ வீட்டுக்கு போகும்போது நான் ஃபீஸ் கேட்பேனா இல்லையான்னு கேட்டேன். சொஸ்தமாய் நல்லாயி வீட்டுக்கு போகிறான். அப்போ நீ பணம் கொடுக்க கேட்பேனா இல்லையா? ஆமா கேட்பீங்கண்ணா. எவ்வளோ கேட்பேன் தெரியுமான்னு கேட்டேன். 100 200 கேட்பீங்கண்ணா. 100 200 கொடுப்பீங்கண்ணா கேட்டேன்னா. இல்லைப்பா, அதுக்கு அந்த ஏற்கனவே கால் வெட்டியிருக்கே, எவ்வளோ செலவாச்சுன்னு 2,20,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா. அதே 2,20,000 நான் கேட்பேன்னா. நீ கொடுப்பியான்னு கேட்டேன். இல்லை கொடுக்க மாட்டேன். 100 200 கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ அதிக பிரசங்கி நிறையா பேசுகிறீங்க, 100 ரூபா சேர்த்து 300 ரூபாய் தருவேன்னா. இப்போ நீங்களாம் 300 ரூபா கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு சக்கரை கரையாது. அதை புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ண தயாராக இருக்கோமோ அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு. கரெக்டா? அது மதம் கடந்தது. அது கிறிஸ்டியன் இல்லை, முஸ்லீம் இல்லை, இந்து இல்லை, யாரும், இதெல்லாம் மதம் கடந்து. எவ்வளோ செலவு பண்ணினா அவ்வளோ ஆரோக்கியம் கிடைச்சிதுன்னு நினைக்கிறோம். கரெக்டா? அவ்வளோ ஆரோக்கியம் கிடைச்சிதா? இல்லை. நம்ம வீட்டில் பழி வாங்கப்பட வேண்டிய ஆசாமி, பழி வாங்கப்பட வேண்டிய நபர், பழி வாங்கப்பட வேண்டிய நேரம் அமையும் போது போலீஸ் தொந்தரவெல்லாம் எதுவும் இல்லாமல் டாக்டர் மூலமாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. மாறுகை வாங்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க மாமியாருக்கு. ஏன்னா மாமியார்னு அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் பயங்கர தீரா சண்டையாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு கோர்ட்டு பிரச்சனை வருமா? வராது. உங்கள் காலை எடுக்கிறதுக்கு பல டாக்டர் ரெடியாக இருக்காங்க. ஏன்? நீங்கள் காசு கட்டுறீங்க. நீங்கள் காசு கட்டுறது இல்லைன்னா இப்போ நான் சொல்ல முடியுது என்னால். நீங்கள் பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்லையா, நீ நல்லபடியாக போயிடுச்சுக்கோன்னு சொல்லி நான் என்னால் சொல்ல முடியுது. அவங்களால முடியுமா? முடியாது. வெட்டி தான் ஆகணும்பாங்க. சாலமன் கேஸில் 2 பொண்ணுங்க சண்டை போடும். இந்த குழந்தை என்னோடது, அந்த குழந்தை என்னோடதுன்னு. அவர் என்ன சொல்லுவார்? 2 வெட்டி ஆளுக்கு ஒரு பகுதியை கொடுப்பார். உண்மையான அக்கறை உள்ள தாய் என்ன சொல்லுவா? வேண்டாம், நீ அவட்ட கொடுத்துருங்க, அது அவகிட்டயே கூட வளர்ந்துக்கிட்டோம், என்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த பொய்யான தாய் என்ன பண்ணுறா? வெட்டு அப்படிங்கிறா. அப்போ ஒரு டாக்டர் வெட்டுன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட தாய்? புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம உஷாரா இருக்கணும். நீ டாக்டர்கிட்ட போய் அவருடைய உன் கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னால அவருக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கு நீ முதல்ல ஒரு அனலைஸ் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி வச்சுக்கிறார், எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ போகிறது, எவ்வளோ செலவு, எவ்வளோ வட்டி, எவ்வளவு நிர்வாக செலவுகள், இதெல்லாம் எப்படி அவர் மீட் பண்ணுவார்? இப்போ நம்ம போய் சிக்கினா நமக்கு இவ்வளவு தாங்குமா? ரஜினிகாந்தாக இருந்தால் தாங்கும், எவ்வளோ வேணால் செலவு பண்ணால். ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் கேட்குற அளவுக்கு நேரம் கிடையாது. கரெக்டா? அடுத்தடுத்து சம்பாத்தியம் இருக்கும்போது இதெல்லாம் கேட்பாங்க. யாரோ அடுத்தது கதை சொல்லுவார், அடுத்தது சினிமா வரும், அதை தான் பார்ப்பாங்களே ஒழிய இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கும். அதாவது ஆரோக்கியத்தை இழந்து பொருளை சம்பாதிக்கிறோம், ஹெல்த்தை இழந்து வெல்த்தை சம்பாதிக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்? வெல்த்தை விட்டுட்டா ஹெல்த்து கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். வெல்த்தை விட்டுட்டா வெல்த்தை விட தான் முடியும், ஹெல்த்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ஹெல்த்துங்கிறது அறிவு. உங்களுக்குள்ள நான் அறிவு தரேன் நான் சொன்னேன், நான் பைத்தியக்காரன். புரியுதா?
சொல்லவே கூடாது. நைஸாக உங்கள் ஜோபில் இருக்கிற ரூபாய் நம்ம ஜோபுக்கு வர்ற மாதிரி எப்படி சொன்னால் அது செய்வாங்களோ அதை செய்யணும். கரெக்டா? இது இந்த பாதையில் போனால் பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி. இங்கே போனால் யாருக்கு ரெக்கவரி வேணும்? அவர் பொறுத்தவரையில் அப்போ இதெல்லாம் சொல்லுவாரா? நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம போய் சண்டையெல்லாம் போட வேண்டாம், எந்த டாக்டர்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், யாருமே நமக்கு எதிரி கிடையாது. ஆனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இது ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசின், CINE மெடிசின். அங்கே மெடிசின் SIN. சின்னுனா தெரியும் இல்லையா? பாவச்சை. இதில் ஓசை பார்க்கலாம், அதில் காசை பார்க்கலாம். இந்த பக்கம் போனால் இது சொல் மருத்துவம். சொல்லுங்கிற வார்த்தையே நவுனாவும் இருக்குது, வெர்பாவும் இருக்குது. சொல் என்பது ஒளி வடிவத்திலும் இருக்கிறது, வரி வடிவத்திலும் இருக்கிறது. கரெக்டா? அதனால தான் இந்த வரி வடிவமாக எழுதி அதெல்லாம் வீடியோ எடுக்க சொல்கிறேன். உங்கள் காதில் அது உழணுங்கிறதுக்காக தான் சொல்லாத சொல்கிறேன். சொல்லாத சொல்லை சொல்கிறேன். எந்த மருத்துவரும் சொல்லாத சொல்லை சொல்ல முடியாத சொல். ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர். இந்த நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஹெக்டேன்னு ஒருத்தர் பேசுவார் டிவியில், பார்த்துருக்கீங்களா? ஹெக்டேன்னு ஒருத்தர் பேசுவார். டாக்டர் ஹெக்டே, மணிபால் டாக்டர். அவர் எங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? இல்லை, இந்த வார்த்தைகளே சொன்னதில்லை. ஏன்னா மெடிக்கல் காலேஜில் சிலபஸ்லே கிடையாது. மெடிக்கல் காலேஜ் சிலபஸில் கிடையாது. அவன் பேசி குத்தி ஏற்றலைன்னா ஊசி குத்தி ஏற்றினேன்றாரு. டக்குன்னு ஊசி குத்தி ஒரு 100 பெட்டு வரிசையாக வச்சு 100 நர்ஸு போட்டு 100 பேருக்கு ஏற்றுவாங்க. ஏற்ற காசு. நம்ம வீட்டு பெருசுகள்லாம் வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் இன்சுலின் இன்ட்ராவினஸ் ட்ரிப்பு போட்டுன்னு 4 பாட்டில் ஏறின அப்புறம் உடம்பு நல்லா வீட்டுக்கு வருதா இல்லையா? வருதா இல்லையா? வராங்க. எப்படி வருது? தண்ணி கரைக்குது இல்ல? இவ்வளவுதான். இதுதான் வகை தெரியாத நோயாளி, அவனுடைய பாதை. இப்போ மேத்தமேட்டிக்ஸ் சுகர் சார்ட். இது என்னது? ஆடிட்டர்னா கணக்கு சொல்லணும் இல்லையா? கணக்கில் எது இருக்குன்னு தெரியும், கணக்கில் இல்லாதது எதுன்னு தெரியும். ஆடிட்டருக்கு ரெண்டுமே தெரியும். கணக்கில் உள்ளது, கணக்கில் இல்லாது. இப்போ 4000 ml பிளட் இருக்குது, 250 மில்லிகிராம் சர்க்கரை இருக்குது 100 ml. அப்படின்னா 10,000 mg சுகர். அதில் இது 1000 ml தண்ணி குடிக்கிறீங்க. குடித்தோடனே இது 5000 ml ஆகும். இங்கே இருக்கிற 10,000 mg சுகர் இந்த 5000த்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது 200 mg ஆகிடும். நீர்த்து போகுமா போகாதா? உடனே 1000 ml கொஞ்ச நேரத்தில் 1க்கு போகும். இப்போ நம்ம அளந்து பார்க்க வேண்டியதில்லை, சயின்டிஃபிக். அதனால் சட்டை ட்ராயர் கழட்டு, 1க்கு எவ்வளோ போகிறேன் நான் பார்க்குறேன், அளந்து பார்க்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கண்டிப்பாக போயிடுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் அனுமானம். கண்டிப்பாக போவானா மாட்டானா? போவான். அப்போ அந்த 1000 ml 200 mg சர்க்கரை இருக்குமா இருக்காதா? அப்போ அதில் 2000 mg சுகர் வெளியே போயிடுமா இல்லையா? அப்போ மறுபடியும் 4000, 200, 8000. இது முதல் ரவுண்டு. தண்ணி சமாச்சாரம் ரவுண்டாக ஏற்றணும். புரியுதா? நீங்கள் டாஸ்மாக்கு குடிமகன்களாக இருக்கீங்க, இதெல்லாம் தெரியலன்னு சொன்னால் நியாயமே இல்லை. அடுத்த ரவுண்டு ஒரு ரவுண்டு ஏற்றுறோம் தண்ணி. அப்போ 4000தோட 1000 ஏற்றினா 5000. இங்கே 8000 இருக்கிறது 160 மாறுது. 250 இருந்தது 200 மாறிச்சு, 200 160 மாறிச்சு. அப்படியே அடுத்த ரவுண்டு 3வது ரவுண்டு குடித்தா 4000 ml 128 mg மாறிடுது சர்க்கரை. உங்கள் ஃபாஸ்டிங் சுகரே 250 இருக்குது அப்படின்னு வச்சுருந்தா உங்கள் ரத்தம் 4000 ml உங்கள் உடம்புல இருக்குதுன்னு வச்சுருந்தா இது என்னன்னு ஒரு கணக்கு.
இப்போ 4000 இல்லை, என் உடம்பு பெரிய தடிமன், 8000 ml 8 லிட்டர் பிளட் என் உடம்புல இருக்குது அப்படின்னா, அப்போ 250. அப்போ இதுக்கு மாதிரி கணக்கு போட்டு பார்க்கணும். கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். எப்போ இவ்வளவும் நீங்கள் அலோபதி மாத்திரை சாப்பிட்டுட்டு இதை செஞ்சுருந்தா இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஹோமியோபதி மாத்திரையை சாப்பிட்டுட்டு இதை செஞ்சுருந்தா இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆயுர்வேதா மாத்திரையை சாப்பிட்டுட்டு இதை செஞ்சுருந்தா இந்த ரிசல்ட் கிடைக்கும். சித்தா, யுனானி, அக்குபஞ்சர், எக்ஸசைஸ், வாக்கிங், நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் இருக்கிறார். அவர் சொல்கிறார், பூமிக்கு மேலே விளைஞ்சது சாப்பிடலாம், பூமிக்கு கீழே விளைஞ்சது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் சொல்கிறாங்களா இல்லையா சார்? பைத்தியகாரத்தனம் அத்தனையும் வியாபாரம் ஆகுது. நான் சொல்கிற ஒரு சமாச்சாரம் வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இப்போ எது வியாபாரம் ஆகாதோ அது உண்மை. எதெல்லாம் வியாபாரம் ஆகுதோ அத்தனையும் போய். புரியுதுங்களா? நீங்களா உணர்ந்து இது கரெக்டு, இதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், இது பண்ணினாதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லது பண்ணுறோம். இப்போ இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு பேசணும் அப்படின்னா அவர் திருப்பி இதெல்லாம் நடத்தணும்னா அவருக்கு உண்டான செலவுகளுக்கான பணமாக கொடுத்தா தானே அவர் செய்வார். அவர் எல்லாரும் எப்படி செய்ய முடியும்? இவ்வளோதான். ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், எக்ஸசைஸ், அது என்னது, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வாக்கிங், ஜாகிங், நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் வாக்கிங் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்கரை சரியாகுன்றான். ஏன்? வாக்கிங் போயிட்டு வந்தால் நார்மலாக நம்மளே தண்ணி தான் குடிப்போம். நம்ம சர்க்கரையை இது பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், சிட்டியிலலாம் பார்க்கலாம், வாக்கிங் போகிற கடை மேலே கடைசியில் ஒரு டீ கடை வச்சுக்கிறான். இவன் 5லேருந்து 6 வரைக்கும் வாக்கிங் பண்ணிவிட்டு அங்கே போய் டீ கடையில் ஒரு டீயும் வடையும் சாப்பிட்றான். நல்ல மெதுவடை, அந்த ஸ்மெல்லே நமக்கு தாங்கலை, அவ்வளோ நல்லா இருக்கு. 2 மெதுவடை அவன் எப்படி கொடுக்குறான்? ஒரு வடை வாங்கினா ஒரு வடை ஆஃபர். இப்போ நீங்கள் வாக்கிங் போயிட்டு ஒரு கப் காஃபியோ ஒரு கப் டீயோ குடிச்சிட்டு 2 வடையும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் சர்க்கரை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டென்சிட்டி குறைக்கவே இல்லையே. டிசல்யூஷன், டைல்யூஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இது 3 நடக்கலைன்னா சொல்யூஷனே இல்லை. டிசால்வ் யுவர் சுகர், சால்வ் யுவர் சுகர். டிசால்வ் யுவர் சுகர். ஐயா தேவதாஸ் காந்தி ஐயா அவங்க ஒரு மேகசின் வருது மதுரையில், இந்த மாதிரி இயற்கை மருத்துவம்னு. அதில் நான் ஒரு விளம்பரம் போடணும் அப்படின்னு கேட்டேன். சரி போட்டுக்குங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் க்யூர் ஃபார் டயபெட்டிஸ்னு ஒரு சின்ன கட்டம் போட்டு அதில் போட்டிருந்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு ஆள், இது ஒன்றும் நடந்ததுங்கய்யா, இத்தனையும் குணசேகரன்னு பேர், ஹோமியோபதி மருத்துவர், டோல்கேட்டில் இருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், இது என்ன மருத்துவம், இன்ஸ்டண்ட்டாக க்யூர் ஆகும்னு சொல்கிறீங்களே, நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்புறம் இது மாதிரிலாம் எழுதியிருக்கேன், புஸ்தகம்லாம் எழுதியிருக்கேன். உன் நோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு புஸ்தகம் ஏன்னு எவனா வாங்குவானா? யோசிச்சு பாருங்க. உன் நோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு புத்தகம் எழுதி எவனும் வாங்க மாட்டேங்கிறான், வச்சுக்கிறான். நானும் வச்சுக்கிறேன். அதெல்லாம் வாங்காமல் வீட்டுக்கு போனீங்க கண்டிப்பாக சக்கரை கிடையாது. வாங்காமல் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, நீங்களே சொல்லுங்கய்யா, கரையுமா? ஏன் கரையாது? திருவள்ளுவர் சொல்லிக்கிறார், என்னன்றி கொன்றார்க்கும் சொல்லிக்கிறாரா இல்லையா? நன்றி பாராட்டணுமா மாணவா? கரெக்டா? இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக் வாங்கிடுறீங்க. சரி, இது இதான் உண்மை. ஏதாவது ஒன்று வியாபாரம் பண்ணி தானே ஆகணும். இப்போ வீடியோலாம் எடுக்கணும், அதெல்லாம் நம்ம செலவு. பாருங்க, கரெக்டாக சொல்றாரு. இப்போ இவர் விளம்பரம் போட்டிருந்தேன். அந்த ஹோமியோபதி டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன பண்ணார், இது மாதிரிலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒன்று புக்கு போட்டிருக்கேன், சிடி போட்டிருக்கேன்.
வீடியோ போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன்னு. உடனே சரி எனக்கு எல்லாமே அனுப்புங்க அப்படின்னாரு. எல்லாம் அனுப்பிச்சேன். ஒரு 740 ரூபா வந்ததுன்னு. சரி நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் முந்தி. எனக்கு கொடுத்தார். அந்த 700 அனுப்பிச்சிட்டு அதெல்லாம் அனுப்பிச்சேன். எல்லாம் உட்காந்து அவரும் திருப்பி படித்து பார்க்குறாரு. இது எந்த டாக்டருமே சொல்லலையே. அவர் ஹோமியோபதியில் எம்டி வரைக்கும் படிச்சுக்கிறாரு. அவருக்கு அதெல்லாம் யாருமே சொல்லலை. இப்படி சொல்லணும். சரி இருக்கட்டும், எப்படி நான் உபயோகப்படுத்திக்கிறது உங்களைன்னு கேட்டார். எனக்கு இதுதான் இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கி படித்து பார்த்துக்கிங்கன்னு சொல்லிட்டேன் நான். அவரும் வாங்கி படித்து பார்த்தாரு. அவருக்கு எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரில. திருச்சியில் காவேரி ஹாஸ்பிட்டல், அங்கே யாரோ ஒரு பேஷண்ட்டு, அவன் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை சாயங்காலம் அவன் செத்து போயிடுவான், ஏன்னா அவன் ரொம்ப தேராத கேஸ் அப்படின்னு காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டர்கள் கை விட்டாங்க. இப்போ அவனை அழிச்சுட்டு மணச்சநல்லூர் அவனுக்கு ஊர், அவனை பேஷண்ட்டாக மணச்சநல்லூருக்கு அழிச்சுட்டு வந்துட்டாங்க. உடனே அங்கேருந்து 2 பேர் ஓடி வரான் இவர்கிட்ட. இப்போ இந்த நேரத்தில் உன்னோட ஹோமியோபதி என்ன செய்யும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறான். இவருக்கும் என்னன்னே புரியல. இந்த ஹோமியோபதி முட்டாய் பார்த்துருக்கீங்களா? சின்னதாக இருக்கும். ஒரு 8 மாத்திரையை கொடுத்தார், ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை. அதில் எதுவும் அந்த இதில் மருந்துலலாம் டிப் பண்ணல, வெறும் சக்கரை மிட்டாய் மாத்திரை கொடுத்து இது பயங்கர பவர்ஃபுல்லான மாத்திரை. ஒரு மாத்திரையும் வாயில் போட்டுட்டு 2 லிட்டர் தண்ணி குடிக்க வைக்கணும். அப்போ தான் அது வந்து வேலை செய்யும், குறையும். இல்லைன்னா அது ரொம்ப தீவிரமான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 மாத்திரைக்கு 800 ரூபா பணம் வாங்கிட்டேன்னு சொன்னார். 800 ரூபா பணம் கொடுத்துட்டான் அவன். இப்போ இவன் சாக போகிறான், சனிக்கிழமை சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சாக போகிறான்னு ஊருக்கு உறவுங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, உறவு முறையெல்லாம் வீடு தேடி வருது. நான் இது முடித்தா கறி விருந்து அடுத்தது எல்லாம் ரெடியாக இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு. கறி விருந்துலாம் உண்டா இல்லையாம்மா? பின்னா அதனால கறி விருந்து வருதுன்னு நாக்க தொங்க போட்டுன்னு எல்லாம் ஓடி வருதுங்க. இதெல்லாம் இவருக்கு இங்கே மாத்திரை இவனுக்கு 800 ரூபா கொடுத்து வாங்கிட்டான்ல, ஒன்னாலும் ஒரு மாத்திரை வாயில் போட்டு குடிடான்னு குடிக்க வைக்கிறான். இப்போ நம்ம குடிகாரன் ரோட்டில் குடிச்சு கிடந்தா நம்ம என்ன பண்ணுவான்? அவன் வாயில் தண்ணி ஊற்றுவோம், பாட்டில் எடுத்து திறந்து தண்ணி ஊற்றுவோம். அவன் செத்தா கூட மயிராச்சின்னு சொல்லுவோம். சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். அப்படி குடிக்க வச்சுட்டாங்க. இவர் 2 லிட்டர் தண்ணி உள்ளே போனவே 1க்கு 2க்கு எல்லாம் இவனுக்கு எக்கச்சக்கமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மாத்திரை. ஏன்னா இவன் செத்தா மயிராச்சுன்ட்டா எல்லாம் கறி வந்துக்கு ரெடியாக இருக்காங்க. செய்வாங்களா மாட்டாங்க? நம்ம பையன் நம்மளுக்கு குழி தோண்டுவானா மாட்டானா? யோசிச்சு பாருங்க. வேற உங்களுக்கெல்லாம் நானா வந்து குழி தோண்ட பாரு. உங்கள் வீட்டு ஆளுங்க உங்களுக்கு குழி தோண்டி போயிச்சு க்ளோஸ் பண்ணிடுவான். மண்ணெல்லாம் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணுறவன் தானே க்ளோஸ் ரிலேட்டிவ். செய்வானா மாட்டான்? நம்ம பையன் நமக்கு குழி தோண்டுவானா இல்லையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பையன் இருக்கானா? யோசிச்சு பாருங்க. சில பசங்க அவர் உயிர் போன அப்புறம் தோண்டிக்கலான்னு இருப்பான். சில பேர் முன்னாலேயே தோண்டி ரெடியாக வச்சிருப்பானா மாட்டானா? இப்போ நான் இதெல்லாம் சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு காஃபி கிடைக்குமா? சரி, ஜூஸ் தான் கொடுப்பீங்களா? இல்லை, ஜூஸ் தான் கொடுப்பீங்களா? இருந்தால் தான் கொடுப்போம். யார் பண்ணுறது? பண்ணி தரீங்களா? சரி, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் தரணும்னு எதிர்பார்த்தா நான் இது சொல்ல முடியுமா? இப்போ இன்னைக்கு வந்தால் நீங்கள் என்னை உட்கார வச்சு காஃபி கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு வந்தாலும் காஃபி கொடுக்குற மாதிரி தான் நான் பேசணும். அது மாதிரி அவர் பொழைச்சிக்கிட்டார். இருந்தாலும் அவர் பொழைச்சிட்டு ஒன்றா அந்த குணசேகரன் எனக்கு ஃபோன் பண்ணுறார். சார் அவன் பொழைச்சிக்கிட்டான். என்ன சார், என்ன நடந்தது, யார் பொழைச்சிக்கிட்டா, என்ன சமாச்சாரம்னு கேட்குறேன். இவ்வளவு நடந்ததுன்னு விவரம் பூரா சொல்கிறாரு. சார், பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது, அவன் எவ்வளோ பணம் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவனால் கட்ட முடியலன்னா நீ மெட்ராஸுக்கு அப்போலோவுக்கு போயிடுன்னு சொல்லுவான். அவர் வந்து இது மாதிரி நடந்தது. அவர் அந்த பேஷண்ட்டு நல்லாயிட்டான்னு சொல்லி அந்த டாக்டர் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி எங்கிட்ட பேசுகிறார். இவ்வளவும் நடந்தது. இது இத்தனைக்கும் அந்த டாக்டரை நான் குணசேகரன் நான் கண்ணில் பார்க்கல, பேஷண்ட்டை கண்ணில் பார்க்கல,
அந்த அந்த டாக்டர் குணசேகரனும் அந்த பேஷண்ட்டை பார்க்க கிடையாது. ஒரு கம்பல் பண்ணி அந்த தண்ணி உள்ளே போனவுடனே அவனுக்கு சரியா போச்சா இல்லையா? ஏன் அதை நம்ம வாலண்டரியாக செய்யக்கூடாதா? அதை வாலண்டரியாக செய்யக்கூடாதா? ஊசி வச்சு குத்தினாதான் அந்த தண்ணி ஏறணுமா? பேசி குத்தினா ஏறாதா? ஏன் டாக்டருக்கு அது சாத்தியம் இல்லை, ப்ராக்டிக்கல் கிடையாது. ஆனால் பேஷண்ட்டுக்கு பாசிபிள். கரெக்டா? நடைமுறைங்கிறது வேற, சாத்தியம்ங்கிறது வேற. டாக்டருக்கு இது நடைமுறை கிடையாது. எந்த டாக்டராக இருந்தாலும் நடைமுறை கிடையாது. இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராக்டிஸில் இது வராது. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராக்டிசஸ்லாம் அவர் பிழைக்கிற மாதிரி வழி தான் அங்கே சொல்லி தருவாங்க. வைத்தியம் பண்ணால் பேஷண்ட்டு பிழைக்கிறத விட டாக்டர் பிழைக்கணும், அது முக்கியம். தெரியுமா? பேஷண்ட் பிழைக்கிறத விட டாக்டர் பிழைக்கணும், அது முக்கியம். பேஷண்ட் போயிச்சா என்ன, பிழைக்காட்டி என்ன, அவனே எழுதி தரான். எனக்கே உயிர் போனா, எனக்கே மயிர் போச்சுன்னு. எங்கள் அப்பாவுக்கு உயிர் போச்சு, எனக்கு மயிர் போச்சு, மொட்டை அடிச்சுக்கிறான். எங்கள் தாத்தாவுக்கு உயிர் போச்சு, எங்கள் பாட்டிக்கு மயிர் போச்சு, மொட்டை பாட்டி. பார்த்துருக்கீங்களா? ஐயருங்கெல்லாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மொட்டை பாட்டி எங்கள் பாட்டி. பங்காளிகள் 50 பேரும் மொட்டை அடிச்சுக்கிறானா? கறி விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏம்மா? கறி விருந்து சாப்பிட்டப்புறம் மொட்டை அடிக்கிறானா? நிறைய பேர் அடிக்கிறாங்க, நிறைய பேர் அடிக்கிறாங்க, இன்னமும் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க இம்புட்டு பேருக்கு அவங்க உயிர் போனா மயிர் போச்சு, எனக்கு மாத்திரம் என்ன சார் போச்சு? இவன் வைத்தியம் பண்ணுற டாக்டருக்கு தான் என்ன போச்சு, அவருக்கும் மயிரே போச்சு. அப்படி தானே பண்ண முடியும், அப்படி தானே நீங்கள் பண்ண முடியும். வேற எப்படி? உயிர் போனால் மயிர் போச்சுன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு, எனக்கும் காசு கொடுத்துட்டு, அப்படின்னு தண்ணி மாத்திரம் குடிச்சு சக்கரை கரையும் நான் பார்க்குறேன்னு ஒருத்தன் நோயாளி பண்ணான்னு செய்யுங்க, அவன் பொழைச்சிருவானா மாட்டானா? பொழைச்சிருவான். அது மாதிரி ஒருத்தர் அந்த என்கிட்ட வந்தவர், நான் பொழைச்சிட்டேன், பொழைச்சிருவேன், எனக்கு புரியுது, இந்த கத்தி இல்லை அந்த கத்தி தான் நம்ம ஏற்றுக்கணும், நம்ம வேற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபீஸ் கொடுக்க மாட்டேன்னு ஒன்று. ஆமாம் கொடுக்க மாட்டேன், 300 தான் தருவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதே 2,20,000 கொடுக்கணும்னு கேட்பேன்னு. கொடுக்க மாட்டேன், 200 பதிலாக 300 வேணா தரலான்னா. நான் சொன்னேன், இப்படி நீ சொல்லிட்டு உடம்பும் நல்லாயிட்டு நீ வெளியே போகும்போது எனக்கு உன் காலை வெட்டணும்னு எனக்கு தோணும். நான் வந்து டாக்டர் இல்லை, நான் ஆடிட்டர். எனக்கும் காலை வெட்டணும்னு தோணும். ஏமா ஏதாவது ஜூஸ் கொடுக்க மாட்டாங்களா? ஃபாஸ்டிங்னாலும் இன்னைக்கு ஜூஸ் தரேன்னாரு. எனக்கும் காலை வெட்டணும்னு எனக்கு தோணும்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவனே பயந்துட்டான். டேய், இந்த மாதிரி ஆடிட்டு போது நான் மாட்டினேன்னு நினச்சின்னான். நீ தருவியா? இது எனக்கு பணம் அல்ல, தரமாட்டேன் சார். அப்பவும் தரமாட்டேன்ட்டான் அவன், தரமாட்டேன்ட்டான். நான் சொன்னேன், நீ பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, என்னை நீ ஏளனமாக பேசுவேன்னு சொன்னேன். நான் எதுக்கு சார் உங்களை நான் ஏளனமாக பேச போகிறேன்? எனக்கு எல்லாம் புரியுது, பணம் தரமாட்டேங்கிறதும் புரியுது. அது ஏன்னா அதுக்கு தான் மரியாதை, இதுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனால் தரமாட்டேன். நான் எதுக்கு ஏளனமாக பேச போகிறேன்? உங்கள் கருத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களாம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கருத்தெல்லாம் ஏற்றுக்குவீங்களா மாட்டீங்களா? ஏற்றுக்குவீங்களா? சரி அப்படின்னு சொன்னான். நீ பணம் தரலைன்னா ஏளனமாக பேசுவேன்னு ஒன்று அவனுக்கு டவுட் வந்துருச்சு. நான் என்ன அப்படி பேசுவேன், உங்களை ஏளனமாக அப்படி என்ன பேசுவேன்? இப்போ இந்த சினிமாலெல்லாம் டயலாக் ரைட்டர்னு ஒரு ஆள் இருப்பான். அவன் தான் டயலாக் எழுது, இவன் என்ன பேசணுங்கிறத அவன் யூகிச்சு எழுதுவான். இதுக்கு பதில் இவன் என்ன சொல்லணும்னு அவன் யூகிச்சு எழுதுவானா இல்லையா? அந்த டயலாக், திரைக்கதை, வசனம், அந்த மாதிரி நான் தான் டயலாக் ரைட்டர் அப்படின்னு வச்சுங்க. இவன் வந்து நீ என்ன தான் அப்படி நான் பேசுவேன் சொல்லுன்னு கேட்டான். நான் சொன்னேன், எல்லா தண்ணியும் நானே குடிச்சிட்டேன், எல்லா ஒன்றுக்கும் நானே போயிட்டேன், நீ என்ன வெட்டி முறிச்ச?
கேட்பீங்களா மாட்டீங்களாம்மா? கேட்பீங்களா மாட்டீங்களா? நீ என்ன வெட்டி முடிச்சேன்னு கேட்பீங்களா இல்லையா? ஆனா இப்படி ஏளனமா பேசுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா பேசுவீங்க. பணமும் கொடுக்க மாட்டீங்க, ஏளனமாவும் பேசுவீங்க. எனக்கு தெரியும். நீங்க அவசரப்பட்டு நீங்க முடிவு வந்துடாதீங்க. இன்னும் வீட்டுக்கு போய் கூட யோசனை பண்ணுங்க. இல்லம்மா, கஷ்டம்மா. பணமே கொடுக்கலன்னா கூட பரவாயில்லம்மா. ஆனா 2,20,000 ரூபாய் வேணா, ஒரு 20,000 கொடுக்கலாமா? கால் துண்டு டாக்டர் வெட்டி கால் துண்டு கொடுக்குறாரு. என்ன பண்ணலாம்? சூப் வச்சு சாப்பிடலாம். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் சைவம் பேசுகிற இடம். இங்கே இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கால் துண்டு, முழு துண்டாக இருந்தால் தோளில் போட்டுக்கலாம். கால் துண்டு சூப் வச்சு சாப்பிடலாம். அப்போ நான் சொன்னேன், வெட்டியாக பண்ணால் பைத்தியம், வெட்டி பண்ணால் வைத்தியம். கரெக்டா இல்லையா? வெட்டியாக பண்ணுறது பைத்தியம், வெட்டி பண்ணால் வைத்தியம். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு மாமிகிட்ட போய் நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி பண்ணேன், அவர் நல்லாயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். பைத்தியம், அவன் வெட்டி பண்ணுறான், நீ வெட்டியாக பண்ணுறேன்னு என்னை பார்த்து சிரிக்குமா இல்லையா? எங்கள் வீட்டு மாமி என்னை பார்த்து சிரிக்குமா சிரிக்காதா? இப்போ தான் அவன் வந்து எம்பிபிஎஸ் முடித்தான். உடனே சர்க்கரைக்குன்னு தனி படிப்பு, அது தனியாக படித்தான். 3 மாதம் கூட ஆகலை, 300 பேருக்கு கால் எடுத்துட்டான், 30 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டான். சொல்லுவாங்களா இல்லையா? உலகம் யாரை வியக்கும்? பணம் உள்ளவனு தானே வியக்கும். நீங்கள் அதே மாதிரி எனக்கு கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவானா எவனாவது? அப்போ கண்டம் விட்டு கண்டம் பாய்ஞ்சாலும் இதே கதி தான். ஓ, சேலம் டாக்டர் சரியில்லைன்னு கோயம்புத்தூர் போகிறது, கோயம்புத்தூர் டாக்டர் சரியில்லைன்னு மெட்ராஸ் போகிறது, மெட்ராஸ் சரியில்லைன்னு சிங்கப்பூர் போகிறது, சிங்கப்பூர் சரியில்லைன்னு வேற எங்கேயாவது லண்டன் போகிறது. பார்க்குறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போகிறான்ல. எங்கேயாவது அவனுக்கு தன் புத்தி தன்னை காப்பாற்றணும்னு அவனுக்கு புரியுதா? தீதும் நன்றும் உங்களுக்கு நல்லதும் உங்களுக்கு கெடுதலும் நீங்களே செஞ்சுக்கிறீங்க. வேணாம், உங்களுக்குன்னு சொல்ல வேண்டாம். நம்மளுக்கு நல்லதும் நம்மளுக்கு கெடுதலும் நாமளே செஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய அறிவு என்னை நல்லபடியாக அழைத்து செல்லணும். ஊர்ல இருக்கிற அம்புட்டு பேரும் பொய் பித்தலாட்டம். அதனால தான் திருவள்ளுவர் அழகா சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். ஒரு அம்மா கேட்டுது, என்ன காரைக்காலில் ஒரு முஸ்லீம் லேடி, அவங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்சுலின்னே வேணாங்கிறீங்க, எங்கள் அம்மாவுக்கு 78 வயசு ஆகுது, இன்சுலின் போட்டுட்ருக்கோம் இவ்வளோ நாளாக, நீங்கள் வந்து இன்சுலின் பண்ணின்றீங்க, பண்ணிக்கிட்ட சமாச்சாரம்லாம் எங்கள் மதத்தில் ஒத்துக்கிறது இல்லை, அப்போ நான் அப்போ இன்சுலின் இதை நிறுத்திட்டுமான்னு கேட்டுச்சு. இன்சுலினை எங்கள் அம்மாவுக்கு போடுறத நிறுத்திடவான்னு கேட்டுச்சு. நான் கேட்டேன், உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டேன். இதுக்கு பதில் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சொத்தெல்லாம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எழுதி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லு. சரி, எவ்வளோ நகை வச்சிருக்குதுன்னு கேட்டேன். ஒரு 60 பவுன் வச்சிருக்குது சொல்லிச்சு. உனக்கு உங்க கூட யார் யார் இருக்காங்கன்னு, எனக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது, இந்த 60 பவுன் நகையை அங்கே கொடுத்துரும் உங்கள் அம்மா, 1 பவுன் நகை கூட உனக்கு தராது, பரவாயில்லையா சொல்லு. அப்படின்னு தான் நீ சொல்லணும் உங்க அம்மாட்ட. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாம்மா? ஆமா, அம்மாட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக மடான்னு சொல்லக்கூடாது அப்படி புரியுது. அந்த இன்சுலின் போட்டு பழகிட்டான். டாஸ்மாக் போறவன் எப்படி டாஸ்மாக்கு அடிமையா இருக்கானோ இவன் பண்ணிக்கு அடிமையா இருக்கான். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு அக்கா இன்சுலின் போட்டுக்குது. மதுரைக்கு போனால் அவன் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க, இட்லி தோசை சட்னி 2 மிளகா அப்படி ஏதோ எல்லாம் போடுறாங்க, வெள்ளை சட்னி, கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி எல்லாம் ஒரு 4-5 சட்னி எல்லாம் போடுறாங்க, எல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அவங்கக்கிட்ட போய் நான் எதையாவது நீ பேசி குத்தினா உனக்கு ஏறல, ஊசி குத்தினா ஏறுது, நீ தண்ணிக்கிட்ட போக மாட்டேங்கிற, பண்ணிக்கிட்ட போகிற அப்படின்னு சொன்னால் திங்கிற சோத்துல மண்ணு. புரியுதா? சொல்ல முடியுமா? அதனால இப்போ நான் வீடியோலாம் போட்டுக்கிறேன், அதெல்லாம் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டு ஆசாமிகளுக்கு போட்டு காட்டுங்க. ஏன்னா நீங்களே சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க.
நீங்கள் சொல்ல முடியாது. எங்கள் பெரியவர், எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார், 87 வயசு, இப்போ இறந்துட்டார். அவர் 47 வருஷமாக இன்சுலின் போட்டுக்கிறார். அவர் வீட்டுக்கு நான் மெட்ராஸுக்கு போனால் ஓடி போய் வந்து எங்கிட்ட பெட்டி படுக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறார். துண்டு கொண்டு கொடுக்குறாரு, குளிங்கங்கிறாரு, ஏசி போட்டு விட்றாரு, ஃபேன் போட்டு விட்றாரு, டிஃபன் சாப்பிடுங்கிறாரு. உட்காந்து சாப்பிட்டா அவரே தோசை எடுத்துன்னு வந்து சர்வ் பண்ணுறாரு. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. உடனே அவர் விசிறி எடுத்து விசிறி விட்றாரு. உங்களுக்கு எங்கே போகணும் மாப்பிள்ளை அப்படின்னு என்ன கேட்குறாரு. நான் வந்து அமிஞ்சிக்கரை போகணும் அப்படின்னா, சரி எனக்கு அண்ணா நகர் போகணும், அண்ணா நகருக்கு உங்களை அமிஞ்சிக்கரையில் விட்டுட்டு நான் அண்ணா நகர் போகிறேன்னு எனக்கு காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஒரு பிக்கப்பு, ஒரு ட்ராப்பு, ஒரு பெட்டியை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார், ஒரு தோசை இட்லி கொடுக்குறாரு, வெந்நீர் போட்டு விட்றாரு, குளிக்கிறார். எல்லாம் இங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா விசிறி விட்றார். அவர்கிட்ட நான் போய் நீ இன்சுலின் போட்டுக்கிறேன், உனக்கு தண்ணிக்கிட்ட போகல, பண்ணிக்கிட்ட போகிற, பேச்சு குத்தினா ஏறல, ஊசி குத்தினா ஏறுது, இதெல்லாம் சொன்னால் உள்ளே வச்ச பெட்டியை எடுத்து வெளியே வச்சிருவாரா மாட்டாரா? விசிறி விட்ட மாமனார் விசிறி விடுவார். புரியுதம்மா? விசிறி விட்டுருவார். விசிறி விட்ட மாமனார் விசிறி விடுவாரா? விசிறி விடுவாரா? விசிறி விட்டுருவார். கரெக்டா? ரெண்டும் விசிறி விட்டார் தான். இப்போ நான் பேசுறதெல்லாம் ஒரே சவுண்டு, ஆனால் வேற வேற அர்த்தம் உண்டாக்குதா இல்லையா? இந்த சவுண்டு லாஜிக்கில் ஒரு சவுண்டு லாஜிக் இருக்கா இல்லையா? சவுண்டு லாஜிக்கில் சவுண்ட் லாஜிக் இருக்குது. இவ்வளவு புரிஞ்சு சத்தமே போடாமல் நைஸாக வீட்டுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக இங்கே இன்சூரன்ஸ் டொனேஷனே கொடுக்காம போனீங்க, சக்கரை கரையாதுங்க. இன்சூரன்ஸே போட்டுருங்க. அம்மா ப்ரொமோட் பண்ணுறீங்களா? சொல்கிறேன். கடைசியில் எல்லாமே இட் பாயில்ஸ் டவுன் டு ரூபா அண்ணா பைசா. கரெக்டா? கடைசியில் அதை நடத்துறதுக்காவது ஒரு வசதி வேணும். அது அவர் ஏற்பாடு பண்ணாதானே நான் வந்து பேச முடியும் இல்லையா? அவர் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணாதான் நம்ம பேச முடியும். இயற்கை மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஐயா தேவதாஸ் ஐயா இருக்கார், பக்கத்தில் உட்காந்து கேட்டுங்க, தெரிஞ்சுங்க, நிறைய பண்ணுங்க. இது மேத்தமேஜிக் சுகர் சார்ட். இது சொல்லாத சொல், வகை தெரியாத நோயாளி. இதுலேயே இங்கிலீஷில் சொல்லணும். நம்மளே தான் தமிழில் சொன்னால் ஆகிறது இல்லை. நமக்கு தமிழ் மருத்துவம் ஆகாது, இங்கிலீஷ் மருத்துவம் தான் கேட்குது சொல்கிறோமா இல்லையா? இங்கிலீஷ் மருத்துவம் தான் கேட்குதுன்னு சொல்கிறோம். இது ரிஃபார்மிங் பாத், டிஃபார்மிங் பாத். ஃபஸ்ட்டு டைப் ஸ்வாலோயிங் டைப். திஸ் ஃபெலோ ஸ்வாலோஸ் இஸ் ப்ரைட், அக்செப்ட்ஸ் ரியாலிட்டி. இது நாள் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுட்டா தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒருத்தர் சொல்லி கொடுக்குற விஷயத்த கேட்டுக்கிறீங்க. இதில் ஸ்வாலோஸ் எனிதிங் பட் ப்ரைடு. நான் மடைநாய் இருந்தேன்னு ஒத்துக்கவே மாட்டான். மடைநாய் இன்னி வரைக்கும் இருந்தேன்னு ஒத்துண்டா இனிமே புத்திசாலியாக வாய்ப்பு இருக்கு. நான் என்றைக்குமே மடைநாய் இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லைன்னாக்கா அவன் புத்திசாலியாக வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. இது வந்து நீடில் டைப். திஸ் ஃபெலோ அக்செப்ட்ஸ் ரியாலிட்டி வென் நீடில்டு பை வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் கூட நீடில் பண்ணும். ஸ்டிங் மாதிரி கொடுக்கு தேனி கொட்டுது இல்லை, அது மாதிரி ஆடிட்டர்லாம் கொடுக்காட்டம் இருக்கும். ஆடிட்டர் ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கொடுக்கு மாதிரி கொட்டும். யாரும் படித்ததில்லை ஆடிட் ரிப்போர்ட். இது வந்து அக்செப்ட்ஸ் ரியல் நீடில்ஸ். இது வந்து ஸ்வோர்டு டைப், மூணாவது டைப். இவன் ஆடிட்டர்ஸ் வேர்ட்ஸ் ஒத்துக்குவான், டாக்டர்ஸ் ஸ்வோர்ட்ஸ் ஒத்துக்குவான். இந்த அப்பாஸ்ட்ரஃபி அதெல்லாம் பாருங்கள், இதில் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வேர்ட்ஸ்ன்னு இருக்கும், இங்கே ஸ்வோர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தா தான் புரியும். அதனால தான் எழுதி ஓட்டிடுறது. இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது. இந்த ஒரு சின்ன சமாச்சாரம் எளிமையான எளிமையான இனிப்பான சர்க்கரையில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. இனிப்பான விஷயத்துலேயும் இவ்வளோ கசப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? கசப்பான உண்மைகள். அப்போ இன்னும் பாக்கி சமாச்சாரம்லாம் என்ன எங்கே போய் நிற்குமோ தெரியாது. டாக்டர்கள் கிட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு முன்னால் அவர் கஷ்டத்தை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி வச்சுக்கிறார், எவ்வளோ சிப்பந்திகள் இருக்கிறாங்க,
எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ கடன் வாங்கியிருப்பார், எவ்வளோ மிஷின் வச்சுக்கிறார், அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. அப்புறமா தாங்குன்னா போங்க. தினத்துக்கும் 4 கோடி சம்பாதிச்சுனே இருக்கோம்னா ஒன்றும் தெரியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா மேலே வந்துனே இருந்தால் நமக்கு தெரியுமா? அது பாட்டு பணம் வந்துகிட்டே இருக்கு, நமக்கு என்ன தெரியும்? கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்கு. எவ்வளோ வேணாலும் வேற எங்கேயோ கொண்டு போய் நம்ம கொட்ட வேண்டியதுதான். கரெக்டா? இதான் அனுமானம், பிரத்யக்ஷம், கன்சிஸ்டன்சி. மொத்தமாக சிந்திக்கிறது, ரத்தமாக சிந்திக்கிறது. என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. திரும்பி திரும்பி வரும்படி பண்ணாதான், திரும்ப திரும்ப வரும்படி பண்ணாதான் திரும்ப திரும்ப வரும்படி பண்ண முடியும். வரும்படி திரும்ப திரும்ப வரும்படி பண்ணா வைத்தியம், திரும்பவே வராதபடி பண்ணா பைத்தியம். இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி அடுத்த முறை இங்கே மீட்டிங் நடக்குது, ஆடிட்டர் பேச போகிற, நீங்கள் வருவீங்களா? வரமாட்டீங்க. எல்லாம் இப்போ கத்துன்றதாவே இல்லையா? அர்த்தம் ஆலையா? கத்துண்டா நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லையா? இல்லை, அதான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார்ல. உங்களுக்கு வேற என்னம்மா சொல்லணும்? நிறைய பிரச்சனை இருக்கா? அப்போ அடுத்த தடவை நீங்கள் வரலைன்னாலும் பரவாயில்ல, யாராவது வேற யாராவது இங்கே போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி தான்டா. இதுக்கு எவ்வளோ கட்டுறாங்க? 5000 ரூபா கட்டுருக்காரு. எவ்வளோ கட்டுறீங்க? 5000 ரூபா தண்டம். 5000 ரூபாங்கிறது தண்டம் அப்படி சொல்லி அவரையும் வர விடாமல் பண்ணுவீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் வேணா பாருங்க, நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அடுத்த தடவை என்ன செய்யறாங்க? வெறும் தண்ணி தான், நீ அங்கே போவே வேண்டாம். இந்த அம்மா கொஞ்சம் வாட்ச் பண்ணி அடுத்த தடவை வருஷத்துல சொல்லுங்க எனக்கு. ஆமாம். இப்போ என்னன்னா, கண்ணு வைத்தியம் பண்ணுறாங்க. கண்ணு போனால் பரவாயில்லன்னு எழுதி கொடுத்துட்டு கண்ணு மணியை முழுங்கி எடுத்துடுறான். நோண்டி எடுத்துட்டு வேற கண் மணியை வச்சு தைக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? அதானம்மா இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ் வைக்கிறாங்கல்ல, வேற கண் வைக்கிற மொழி வைக்கிறாங்கல்ல. நம்ம குழந்தைய கொஞ்சுவோம், கண்ணே மணியை அப்படின்னு கொஞ்சுவோம். கண்மணிங்கிறது அவ்வளோ முக்கியம் நமக்கு எல்லாருக்கும். ஆனால் அந்த கண்மணியவே பிடிங்கிறான், அந்த கண்மணியவே பிடிங்கிறான். அந்த நோயாளி எழுதி கொடுத்துட்றான், எனக்கு கண் போனால் பரவாயில்ல, எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணு, கோஆப்ரேஷன் நான் பண்ண மாட்டேன், நீ ஆப்ரேஷன் செய்யி. சொல்லுவோமா இல்லையா? நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறேன். காரியம் எப்படி எப்படிலாம் புத்தி வருது, நமக்கு புரிய மாட்டேங்கிறது. நீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் கோஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு முந்தி வேற ஏதோ ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, அது என்னன்னே தெரியல, சொல்லித்தரவே முடியல, சொல்லித்தரவே முடியாது, சொல்லித்தரவே முடியாதுமா. காசு பணம் தரலைன்னா எவனாலையும் சொல்லித்தர முடியாதுமா. இங்கே தான் சொல்லித்தர முடியும், இங்கே தான் சொல்லித்தர முடியும். பணமே கொடுக்கலன்னா ஒரு நாள் நடக்காது. என்னால் உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உன்னால எனக்கு ஒரு திரும்பி ஒரு பிரதி பிரயோஜனம் நடக்கணுமா வேணாமா? வரவே இல்லைன்னா எப்படி வேலையாகும்? ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் 100 கோடிக்கு ஆஸ்பத்திரி கட்டிட்டாருன்னா அவர் கஷ்டப்பட வேண்டியதா போயிடுது. அதுக்கு வட்டி எடுக்கணும்னா வாட்டி எடுக்கணும். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, பல வாட்டி 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 எடுத்தாதான் போட்ட முதலுக்கு வட்டி எடுக்க முடியும். அதனால தான் இஸ்லாத்தில் வட்டி கிடையாது, வட்டி ஹராம் சொல்றாங்களா இல்லையா? ஏன்? வாட்டி எடுக்கணுங்கிற கட்டாயம் வரும். கூட இருக்கிற மனுஷனுக்கு வாட்டி எடுத்தாதான் அவங்ககிட்ட வட்டி எடுக்க முடியும். அப்போ இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அவன் இன்ட்ரெஸ்டாக அந்த வேலையை செய்கிறான். அர்த்தம் புரியுதா? இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்டாக வேலை. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன்னா முதலும் இல்லை, வட்டி சம்பாதிக்கணுங்க அவசியமும் இல்லை, எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? எனக்கோ ஒரு நாள் அவராக பார்த்து கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டா பேசலாம், அவ்வளோதானே. அதுவும் வீடியோ நானே தான் என் செலவில் எடுக்கணும். புரியுது? பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? அதிகமாக பணம் போட்டால் எவனும் வரமாட்டான்.
இப்போ நம்மளாம் நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு போகிறோம், அது 10,000 20,000 பணம் கட்டுங்கிறான், கட்டிடுறோம். அந்த ஸ்கேன்னால் நமக்கு ஏதாவது உங்கள் உடல் இது நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களோட உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேன்னால் ஏதாவது நடக்குமா? அதுக்கப்புறம் இவர் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது இல்லாமையே பண்ணலாம். பல விஷயங்கள் பழைய காலத்தில் எலும்பு வைத்தியம் நடந்தது. பெரிய எக்ஸ்ரே மிஷின்லாம் இல்லாத போதே அவங்களே வந்து இப்படி இப்படி தடவி தொட்டு பார்த்து எங்கே முறிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ஒட்டி பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு அதாவது அந்த மருத்துவனுடைய நேர்மையும் உண்மைத்தன்மையும் கடைசி வரைக்கும் வெளிப்படணும். கடைசி வரைக்கும் வெளிப்படணும். அது மாதிரி வெளிப்படலைன்னா ஆஸ்பத்திரியை நோயாளிகள் புகுந்து சூறையாடினார்கள்னு பார்க்குறோம். நேற்றுக்கு முந்தா நாள் கூட ஒரு பேப்பரில் வந்தது. யாரோ ஒருத்தர் 42 வயசுக்காரன், அவன் எங்கே லிவர் பிரச்சனை, உடனே அவன் போனான், அட்மிட் ஆனால் ஏதோ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க, அதுக்குள்ளே அவங்க உசுர் போயிடுச்சு. உடனே அந்த மக்கள்லாம் உள்ளே புந்து ஆஸ்பத்திரி மேலே குறை, இவன் உயிர் போனால் மயிர் போச்சுன்னு இவன் எழுத்தரான், அவன் பொண்டாட்டி பிள்ளை எழுத்தரா, அதெல்லாம் பேச்சு இல்லை. அதெல்லாம் பேச்சு இல்லை. கொடைக்கானலில் அந்த சூசைட் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா என்ன ஆகும்? உழுவோம். அதுலேருந்து தப்பிக்கணும், என்ன பண்ணணும்? வெளியே வரணும். டான்ஸ் ஆடக்கூடாது, இல்லை வெளியே வந்துடணும். அம்மா டான்ஸை பற்றி வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வரணும். அதுலேருந்து ரொம்ப தூரம் விலகி நிற்கணும். கரெக்டா? ரொம்ப தூரம் விலகி நிற்கணும். அது பக்கத்தில் எல்லாம் போகக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அங்கே போய் நின்றுட்டு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணணும், இங்கேருந்து புறப்பட்டு ஆஸ்திரேலியா வரைக்கும் என் பொண்ணு இருக்கான், ஊருக்கு போயிட்டு வரேன், வேறு அது வழி இல்லை, அந்த ரிஸ்க்கு நான் எடுத்தானு இல்லைன்னு பொண்ணை பார்க்கவே முடியாது. 100 வருஷம் ஆனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு நான் நடந்து போயோ ஸ்கூட்டரில் போயோ சைக்கிளில் போயெல்லாம் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் ஒன்று ஒரு நாளும் போகிறதில்ல, பார்க்க முடியாது. ஏதோ ஏரோப்ளைன், அது ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், வேறு வழி இல்லை. வைத்தியம் என்பது வாழ வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டியது. அதில் போய் உயிர் போனால் மயிர் போச்சுன்னா அது வைத்தியமா பைத்தியமா? இப்போ பைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அது பைத்தியம் பண்ணுறதுக்கு அரசாங்கமே ரொம்ப ரெடி. உயிர் காக்கும் உயர் சிகிச்சை 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணேன், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு. இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ எல்லாம் இங்கே இதுக்கு 5000 பணம் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி நீ உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட ரீஇம்பர்ஸ்மெண்ட் கேட்டால் கொடுப்பாங்களா? நீங்கள் எல்லாம் வேலை பார்க்குறீங்களம்மா, உங்கள் எம்ப்ளாயர் யாராவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? இப்போ அதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு ரெடியாக இருக்குது. அதுக்கு உண்டான சமாச்சாரங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஒருத்தர் போன வாரம் நான் பார்த்தேன், இந்த சக்கரை வியாதி, அவர் எக்ஸ்பர்ட்னு பேர், மெட்ராஸ்காரர். அவர் எழுதுகிறாரு, காலையில் வாக்கிங் பண்ணுறது நல்லதா, சாயங்காலம் வாக்கிங் பண்ணுறது நல்லதா அப்படின்னு. வாக்கிங் பண்ணிட்டு தண்ணி குடிக்கணுங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறார். வாக்கிங் பண்ணிட்டு வந்தால் தண்ணி குடித்தா தானே சார் கரையும். அந்த வார்த்தையவே சொல்லாமல் அவர் தன்னை எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறார். என்னன்னு கேட்டால், எங்கள் ஆஸ்பத்திரியில் 50 லட்சம் பேர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, 50 லட்சம் பேருக்கும் க்ளீனாக ஃபைல் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் பேர் சொன்னால் போகிறோம், இல்லை நம்பர் சொன்னால் போகிறோம், டக்குன்னு அந்த ஃபைல் எடுத்துருவாங்க. போன தடவை என்ன மருந்து கொடுத்து என்ன வேணும், உடனே அதுக்கு வேறு ஒரு மாற்று. அதுக்கு நீங்கள் ஒரு நாள் அட்மிஷன், அந்த ஒரு நாள் அட்மிஷனுக்கு 10,000 15,000 உங்கள் கம்பெனியில் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுப்பாங்க. இப்போ இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு அவ்வளோ கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லது சொல்கிறவனுக்கு ஏதாவது இருக்கா? அப்போ இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும்? நோயாளி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதுக்கெல்லாம் அவன் வரமாட்டான், அவன் தரமாட்டான், நம்ம நல்லதுக்கு நம்மளே பண்ணிக்கணும். இப்போ இந்த சில விஷயங்கள் ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். ஒரே ஒரு ஆள் உட்காந்து தேர் எப்படி இழுக்கிறது? யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் ஒரே ஆள், ஜேக்கப் ஃபாதர் ஒரே ஆள், அவர் உட்காந்து அவராக தேர் இழுத்துட்டு இருக்கிறார். பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? ஒரு ஒண்டியமாக அவர் தேர் இழுக்கிறாருல்ல. எவ்வளோ தூரம் தேர் ஓடுமோ அவ்வளோதான், அவருக்கு எவ்வளோ சத்து இருக்குதோ அவ்வளோதான். முடியுதா?
அதனால் நம்ம 4-5 பேர் போய் கை கொடுத்து வடம் முடிச்சு இழுக்கணும். அப்போ தான் ஊர் வந்து சேரும். இப்போ இதெல்லாம் இப்படியாக சொல்கிறோம். இப்போல்லாம் நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறேன். நான் என்ன பண்ண என்னன்னு நினச்சி சொல்கிறேன்? நான் சங்கு எடுத்து ஊதுறேன், செவடங்காதில் ஊதுறேன். விடிகிறப்போ விடியட்டும், யாருக்கு எப்போ புரியுதோ, எப்போ அவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ இப்போ அவங்க பழச்சிக்கிட்டுன்னு சொல்லி நான் சங்கு ஊதுறேன். இப்போ அவங்க காதில் உழுது, இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து சங்கு ஊதுவான். நான் சங்கு ஊதலைன்னா வேற ஒருத்தன் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்று சங்கு ஊதுவான் நாளைக்கு. அது கேட்காது. இங்கே கேட்காது போனால் அங்கேயும் கேட்காது போகும். இங்கே கேட்கும் கேட்காதான். பாருங்க, ரைமிங், டைமிங்கில் ரைமிங். அது மாதிரி அது எளிமை, உண்மை. ஏற்க வேண்டியதை நம்ம ஏற்றுக்கணும். சரி, ஒருத்தர் கேட்டார், நீ என்ன சர்க்கரை மாத்திரமே பேசுகிற, பாக்கியெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி அது கேட்குறாருங்க. சார் ரொம்ப மோசமான ஆளுங்க சார். தண்ணி தானா இல்லையா நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் முடியும். சில பேருக்கு மூச்சு விட முடியல. மூச்சு விட்டா அது பேர் மூச்சு, விடாட்டி போச்சு, விட முடியாட்டி போச்சு. ஏன் மூச்சு விட முடியல? மூக்குள்ள சளி அடைக்குது, தொண்டையில் கட்டி கட்டியாக கபம் அடைக்குது. பார்க்குறோமா இல்லையா? மூக்கு சிந்திக்கணும், மூளையும் சிந்திக்கணும். நல்லா தான் தட்டுங்களா சார். இவங்க ஏதாவது ஜூஸஸ் கொடுங்க சார். ட்ரை ஃபாஸ்டிங்கா? தண்ணியாவது கொடுங்க சார், யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. உனக்கு கை தட்ட கூட மாட்டேங்கிறாங்க, தெம்பே இல்லை. அதனால் மூக்கு சிந்திக்கணும், மூளை சிந்திக்கணும். காரி துப்ப வேண்டிய விஷயம். தொண்டையில் கபம் வரும்போது காரி துப்ப வேண்டிய விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம்? மென்று முழுங்குறோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வரார், மூச்சு விட முடியல சொல்கிறார். அவர் என்ன பண்ணணும்? இதெல்லாம் சொல்லணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்லணும். துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள். துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் நம்ம டாக்டர் பிழைப்போம். கரெக்டா இல்லையா? துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாதவன், துப்ப தெரியாதவன் துப்பு தெரியாதவன். நாட்டில் துப்பு கெட்டவர்கள் பல பேர், துப்பி கெட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப துப்பறிவு நமக்கு இருக்கா? துப்பறிவு நமக்கு இல்லைன்னா டாக்டருக்கு ஒரு துப்பறிவு இருக்கு. அவங்க 5 வருஷம் MBBS படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் MD படிக்கிறாங்க, அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன். இது ஏறக்குறைய 8-10 வருஷம் அவங்க படிக்க வேண்டியதாக போயிடுது. 10 வருஷம் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு துப்பறிவு இருக்குமா இருக்காதா? என்ன துப்பறிவு இருக்கும்? இதை எவனுக்கும் சொல்லித்தரக்கூடாதுன்ற துப்பறிவு. கரெக்டா இல்லையா? இப்போ கொரோனாவில் பல பேர் செத்தான். ஏன்? கண்ட இடத்தில் துப்பாதே, துப்புவது தப்பு, துப்பினால் உன்னை சாட்டையால் அடிப்பேன், துப்பினால் உன் மீது ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு உலகம், சொல்லிச்சு. சரி, உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு புரியுதில்ல. கபம் வெளியே போனால் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும்னு புரியுதில்ல. மூக்குலேருந்து சளி வெளியே எடுத்தால் தானே உங்களுக்கு மூக்கு சரியாகும் தெரியுதில்ல. மூக்கில் சளி வரல, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வரல, கெட்டியமாக இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னொரு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு அந்த கெட்டியாக இருக்கிறது மறுபடியும் கரையும். மறுபடியும் ஒரு தடவை சிந்தினீங்கன்னா மறுபடியும் வெளியே போகிறோம். சிந்திக்கினே இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். குணம் அது கைவிடேல், நோய்க்கு என்ன இடங்கொடேல்? நோய்க்கு இடங்கொடேல்னா அறியாமையும் பிடிவாதமும் நோய். அறியாமையும் நோய். இப்போ சக்கரை கரையும் என்பது அறியாமல் இருந்தீங்க, இப்போ அறிஞ்சிட்டீங்க. பிடிவாதம். இவ்வளோ நாளாக நம்ம அதுக்காக தண்ணி ஒன்றும் குடிக்கல, நம்ம இவர் சொன்னதுக்காக நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் தண்ணி குடிக்கிறது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் இருக்குது,
ஒரு பெண்ணுக்குன்னு உள்ள கஷ்டம் சௌகரியமாக எங்கே வேணாலும் நின்று ஒன்றுக்கு போகிறதுக்குங்கிறது கிடையாது. மிருகங்களுக்கு உள்ள சௌகரியம் மனுஷனுக்கு இல்லை. கரெக்டா இல்லையா? அப்போ அதனால் பஸ்ஸில் போகிறீங்க, இங்கேருந்து ஏறிங்க, அதுக்குள்ளேயே மறுபடியும் ஒன்றுக்கு வந்துருச்சுன்னா எப்படி போக முடியும்? பஸ்ஸிலே ஏற முடியாது. உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எப்போ சௌகரியம், எப்போ என்னைக்கு சௌகரியம், எங்கே முடியுமோ அதை நம்ம பண்ணிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்போ துப்பினால் தப்பலாம், இதெல்லாம் புரியுது. இதெல்லாம் நான் ஆடுதுறையில் அங்கே பேசின்னு இருக்கேன். 2 பேர் வேறு ஊருக்காரன். அவன் இது கேட்குறான், நல்லா புரிஞ்சிருச்சு அவனுக்கு. துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாதவன், துப்ப தெரியாதவன் துப்பு தெரியாதவன் எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் சபரிமலையில் சன்னிதானத்தில் சுவாமி பார்க்குறதுக்கு நின்றுட்டுருக்கேன். 2 பேர் என்னை பார்த்து ஓடி வரான். சார், நான் இந்த ஊருக்காரன், உங்கள் பேச்சை நான் ஆடையார் இதில் ஆடுதுறையில் கேட்டிருக்கேன், உங்களை பார்த்த உடனே எனக்கு காரி துப்பணும்னு. ஏங்க அவர் என்ன பாராட்டி சொல்றார், நீங்க ஏமா சிரிக்கிறீங்க? அவர் ஃப்ரெண்டு ஓடி வர்றார். சார், அவர் உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு துப்பணும்னு நினைக்கிறேன், நான் நினைச்சாலே துப்பணும்னு எனக்கு தோணும். அவர் எங்களை பாராட்டி தாங்க பேசுறாரு. நானே என் மனைவியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 2 பேர் நீங்கள்லாம் ஓடி உங்களை பார்த்தோன்னு காரி துப்பணும்னு ஞாபகம் வருதுன்னு என் மனைவி என்ன சொல்லுவோம்? என் மனைவி என்ன சொல்லுவான்? நீ பேசினது போறோம், இனிமேல் நிறுத்து, எங்கேயும் போவானா? இப்போ என்னையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாளா இல்லையா? சொல்லுவாள மாட்டாளா? அதனால நானும் அவளுக்கு கூட போறதில்லை. அப்படியே ஜல்சாவா தனியாகவே தனியாகவே போயிடுறேன். எல்லாம் மாட்டிக்கிறோம். இல்லை, என்னை பாராட்டி தான் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் எதிராளுக்கு வேற விஷயமா அது மனசில் படுது. ஒரு வியாதிக்கும் இவ்வளோதாங்கய்யா. சர்க்கரையாக இருக்கலாம், மூச்சு திணறு, இன்ஹேலர்னு யூஸ் பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்ஹேலர் வெளியே தள்ள வேண்டிய சமாச்சாரத்தை உள்ளே தள்ள வைக்கிறோம். இன்ஹேல் பண்ணுறவன் இன்ஹேலர், எக்ஸேல் பண்ணுறவன் எக்ஸேலர். 2 பேரும் இன்ஹேலும் பண்ணுறோம், எக்ஸேலும் பண்ணுறோம். அப்போ நீ இன்ஹேலரும் சரி, எக்ஸேலரும் சரி. நீயே ஒரு இன்ஹேலர், உனக்கு எதுக்கு இன்ஹேலர்? புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? மூச்சு விட முடியலன்னு சொல்லுவோம், மூச்சு இழுக்க முடியலன்னு சொல்கிறோமா? ஏன்? துப்பணும், சிந்திக்கணும், கெட்டியமாக இருக்கிற சளியை தண்ணி குடிச்சு கரைக்கணும். ஆவி பிடி, தண்ணியே பிடிங்க, வெறும் தண்ணி குடிங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. எல்லாத்தையுமே தண்ணி தான். இந்த இடத்துக்கிட்ட அந்த தண்ணி வந்தோடனே புஷ்குன்னு வெளியே வந்துடும். நெஞ்சு நிறையா சளி, சாப்பிட்டோன்னே பண்ணாதீங்கய்யா, காலையில் பண்ணுங்க. நெஞ்சு நிறையா சளி இருந்தது, சளி நிரம்பி இருந்ததுன்னா காற்றுக்கு இடம் இல்லை. நெஞ்சு நிறையா காற்று இருந்ததுன்னா சளிக்கு இடம் இல்லை. வறட்டு சளி வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? வறண்டு இருக்கு, வரமாட்டேங்குது. ஏன் வறண்டு இருக்கு? தண்ணி இல்லை, வறண்டு இருக்கு. தண்ணி இல்லைன்னா வறட்சி. நீர் அது வெளியே வரட்டும் என்று இருக்க, அது நீர் உள்ளே வரட்டும் என்று இருக்கிறது. அர்த்தம் புரியுதா? நீர் அது வெளியே வரட்டும் என்று இருக்க, அது நீர் உள்ளே வரட்டும் என்று இருக்கிறது. இருவருக்கும் இடையில் ஜீவ மரண போராட்டம் இழுக்குது. டக் ஆஃப் பார் மாதிரி இங்கேயும் அங்கேயும் இழுக்குது. சொல்றோமா இல்லையா? தண்ணியே குடிக்கிறது இல்லை அவன். அதே டாக்டரை இன்ட்ராவினஸா ஏத்துறாரு. இந்த சளியை அவன் துப்ப மாட்டேங்கிறான். அதுக்காக மூக்கு வழியா டியூப் உள்ள சொருகி அந்த பாட்டிலில் எடுத்துடுறாரு. அதை பார்க்குறீங்களா இல்லையா? பேஷண்ட் என்ன சொல்றான்? நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், நீ ஆப்ரேட் பண்ணுங்கிறான். சொல்றானா இல்லையா? மாமியாரா இருந்தா பண்ணுன்னு சொல்லிடலாம், எது வேணா பண்ணு. நமக்கு ஏன்னாக்கா நம்மளே தான், நம்மளே ஓரமாக போய் ஒதுங்கி உட்காந்துட்டு என்னை நினச்சிட்டு காரி துப்பணும், உங்களுக்கு சரியாயிடும். இல்லை
அதான் சொல்கிறேன், நம்மை தாழ்த்தி கொண்டாவது அடுத்தவரை வாய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வழி சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது சொல்லவே முடியாது, ஜென்மத்தில் சொல்ல முடியாது. இது மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் ஏதாவது விட்டுருந்தேன்னா பார்க்குறேன், சொல்ல விட்டுட்டான். கரை எண்ணெய் அக்கறையோடு இது செய்ய குறை என்ன, கரைத்திட்டால் சர்க்கரை தான் குறையாதோ, கரைந்திட்டால் உந்தன் குறை குறையாதோ, அதன் பின்னே உந்தன் குறை யாதோ யாதோ. திருந்தாதவன் வருந்துவான். கெட் ரிஃபார்ம்ட் ஆர் எல்ஸ் கெட் டிஃபார்ம்ட். ரிஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா டிஃபார்ம் ஆகணும். பேஷண்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் ரிசல்யூஷன் ஃபார் டிசல்யூஷன், ரிசல்யூஷன் ஃபார் டிசல்யூஷன். கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். கரைத்தால் தான் கரையும், கரைந்தால் தான் குறையும், குறைந்தால் தான் மறையும். அதே வார்த்தைகள் வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் துணிக்குது. இப்போ ரைட் குவான்டிட்டி ரைட் இன்டர்வல் பை டேக்கிங் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு எழுதினேன். Right quantity of water at right intervals of time, you would have left the disease. Otherwise you will be left with the disease. நீங்கள் தண்ணி குடிக்கிறதும் ஒன்றுக்கு போகிறதும் என்னால் பக்கத்தில் நின்று பார்க்கவோ எதுவுமே முடியாது, எதுவுமே முடியாது. அப்போ நீங்கள் தான் செஞ்சுக்கணும். நீங்களே தண்ணி குடிச்சு நீங்களே ஒன்றுக்கு போய் நீங்களே சரியாயிட்டா எனக்கு எப்படி காசு தருவீங்க? ஆமாம் ஆமாம், திருந்தி பெற வேண்டியதை திரிந்து பெறுவோம். எங்கள் ஆஸ்பத்திரியாக திரிவோம், திரிந்து பெறுவோம். வரிந்து பெற வேண்டியதை வருந்தி பெறுவோம். ரைட் குவான்டிட்டி ரைட் இன்டர்வல்ஸ் சொன்னேன்னா, இப்போது ஒரு டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ரைட் இருக்குது, இதை சொல்கிறதுக்கும் ரைட் இருக்குது. எது ரைட்டு எது ரைட்டு? ரைட்டுனா 3 ரைட் இருக்குது. இங்கே எழுதியிருந்தேன் 3 ரைட் இருக்குது. ரைட் ரைட் ரைட்டு, ரைட் அண்ட் லெஃப்ட்டு, ரைட் அண்ட் ராங்கு, ரைட் அண்டு டியூட்டிஸ் சொல்கிறோமா? ரைட் அண்ட் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவோமா? 3 ரைட் இருக்குது. எல்லாம் ஒரே ரைட்டு கிடையாது. கத்தி வச்சு நறுக்கிறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது, ஆனால் அது ரைட்டாகவும் இருக்கணும்னு நினச்சா தப்பாகும். கரெக்டா? ஒரு ஜட்ஜு பெங்களூரில் குமாரசாமின்னு ஒரு ஜட்ஜு, அவர் பாட்டு அவர் எழுதினார் 5 கூட்டினா 10 வரணும். அவனா அவருக்கு 5 கூட்டி 6 தான் வந்தது. அதனால் இந்த ஆள் நிரபராதின்னு ஆர்டர் போட்டார். கரெக்டா? 5 கூட்டி 6 தான் வருது, அதனால் இந்த ஆள் நிரபராதின்னு எழுதிட்டார். அவருக்கு தப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரைட் இருக்குது, ஆனால் அது ரைட்டாகவும் இருக்கா? இருக்கணும்னு அவசியம் இருக்கா? ஸோ வெட்டி தள்ளுறதுக்கு டாக்டருக்கு ரைட் இருக்குது, ஆனால் அது ரைட்டாகவும் இருக்கும்னு நினைக்க முடியுமா? முடியாது. நீ காசே தரலைன்னா இப்போ யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நானே ஒன்றுமே இல்லை, வெறும் வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த 2,20,000 கொடுன்னு நானே கேட்குறேன்னு, பல லட்சம் பல கோடி செலவு பண்ண டாக்டர் கேட்பாரா மாட்டாரா? நீ கொடுக்க மாட்டேங்கிறதுனால தான் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். புரியுதுங்களா? தெரியாமலே இருக்குன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுல அர்த்தம் இருக்கா? சரி, தெரியாமலே இருக்குன்னா டாக்டராக இருக்கவே தகுதி இல்லை. தெரிஞ்சும் சொல்லலைன்னா மகா பெரிய மனித குல துரோகம். கரெக்டா? மனித குலத்துக்கு துரோகம் செய்கிறதுக்காக படிக்கிறோம். மனித குலத்துக்கு துரோகம் செய்கிறதுக்காக படிக்கிறோம். சார், இப்போ எனக்கு இது சொல்லாமல் கூட பரவாயில்ல, நான் சொல்லாமல் போனேன்னா, எனக்கு செல்லாமல் போயிட்டா கூட பரவாயில்ல, நான் சொல்லாமல் போயிடும், அவருக்கு கூட அது செல்லாமல் போயிடும். நடத்த முடியல, இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடத்த முடியல. நிறைய இடத்துல நடத்தி எல்லாம் கையில் இருக்கிற காசெல்லாம் கரையுது, முழிக்கிறாங்க, நான் நடத்தவே இல்லை போடாங்கிறாங்க. பெயின் லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. பெயின் லாங்குவேஜ் புரியுது, பிளெயின் லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. நடக்க வேணும்ன்றார் டாக்டர். நடக்க வேணும் என்பது நடக்காது, நடக்காது என்பது நடக்கும். அது மாதிரி பல விஷயங்கள். கிட்னி ஓவர்லோட் ஆகாது. தண்ணி குடிச்சுட்டா கிட்னி ஓவர்லோட் ஆகிடும்.
அதனால் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஒன்று பூதம் கிளப்பி விட்றான். அப்படி ஒரு பூதம் கிளப்பி விட்றான். டோட்டலி ராங். சரி, கிட்னியினுடைய வெளிப்படக்கூடிய யூரினுடைய டென்சிட்டி குறைஞ்சா தான் கிட்னி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வெளியே வர யூரினில் யூரிக் ஆசிட் லெவல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்னி வேலை செய்யலைன்னு அர்த்தம். டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நாகப்பட்டினம் போகிறீங்க, வேதாரண்யம் போகிறீங்க, உப்பளம் இருக்குது. உப்பு விளையணுன்னா என்ன பண்ணணும்? டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் உப்பு விளையும். நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது நம்ம உடம்புல. ஏன்? தண்ணி பத்தலை. சார் சரியாகும் சார். ஆனால் இப்போ நான் ஒன்று பேச்சு கேட்குறேன். இந்த வெயில் இப்போ கொஞ்ச நாள் முந்தி பயங்கரமான வெயில் அடிச்சுது. எவ்வளோ உடம்புலேருந்து வேர்வையாக வெளியே வந்தது. உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளியே வந்தால் அவங்க கிட்னியினுடைய லோடு குறையுது. கரெக்டா? நீங்கள் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, ஒன்றுக்கே வரமாட்டேங்குது. இந்த அக்னி நட்சத்திரத்தில் நீங்கள் பார்க்குறீங்கள, அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய உடம்பினுடைய லோடு பூரா தோலில் இறங்குது. தோல் வழியாக இது வெளியே போகுது உங்கள் யூரின். வேர்வையும் யூரினும் ஒன்று தான் வச்சுக்கிங்க. வேர்வை வெளியே வருது. அந்த கிட்னி பேஷண்ட்டை கொண்டு போய் ஏசி ரூமில் வைக்கிறானே, எப்படி ஏற்க முடியும்? அதை கிட்னிக்கு தான் ஓவர்லோட் ஆகும். புரியுதா? அது இல்லை. விஷயம் என்னென்னா, அவன் பணக்காரன், கையில் நிறையா காசு வச்சுக்கிறான். காரில் ஏறினா ஏசி, வீட்டில் போனால் ஏசி, சினிமா தியேட்டருக்கு போனால் ஏசி, ஐஸ்கிரீம் கடைக்கு போனாலும் ஏசி, எல்லாத்துலேயும் ஏசியாகவே இருந்து பழகிடுறான். அவனை வந்து சாதா ரூமில் இருக்க மாட்டேங்கிறான். ஏசி ரூமுக்கு நிறையா காசு தரான். ஏசியில் வச்சு அவனை வச்சு கிட்னி மெஷினையும் அந்த டயாலிசிஸ் மெஷினையும் அங்கேயே வச்சு, ஏன்னா மெஷினுக்கு இது வேண்டியிருக்கு, ஏசி வேண்டியிருக்கு. பேஷண்ட்டுக்கு தேவையில்லை. மெஷினை காப்பாற்றணும் முதல். அதனால் முதல்ல அதை காப்பாற்றணும். புரியுதுங்களா? அதானே முதல். அப்போ முதல்ல எதை காப்பாற்றணும்? பின்ன பேஷண்ட்டை காப்பாற்றுறது 2ஆம் பட்சம். உங்கள் வீட்டு ஆசாமிங்க உங்களுக்கு உயிர் வேணாம் மயிர் போச்சுன்னு எழுதி தராங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இல்லை, அது போகாது. அதுக்கு மேலேயும் வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பாத்திரம் வச்சிங்க, 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க, யூரின் வரும் கொஞ்ச நேரத்தில். யூரின் போனோன்னா மறுபடியும் 1/2 லிட்டர் குடிங்க. இப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு சரியாக போய்டும். ஒன்றும் ஆகாது. ரீஃபில் பண்ணிக்கணும். அந்த டென்சிட்டி குறைக்கணும். எல்லாத்துக்கும் அதுதான். இப்போது ஹார்ட்டில் அடப்பு இருக்குது. அந்த ஹார்ட்டில் இருக்கிற அடப்பான இங்கே எனிமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? பண்ணியே பார்க்கலையா? முதல்ல செய்யுங்கம்மா. இங்கே தான் உங்களுக்கு அதுக்கு கிடைக்கும் இடம். வீட்டுக்கு போனால் கிடைக்காது. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த படிக்கட்டு லேண்டிங் ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க கம்ப்யூட்டர். கோவிந்தா தலையிடிக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் கக்கூஸ் வச்சுக்கிறோம். சின்னதாக இடமே இல்லை. அதுக்கு தான் இடமே இல்லாமல் பண்ணிடுறோம். நம்ம சௌகரியங்கள் வேணும் பண்ணுங்க. எனிமலாக மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு. அது செய்யணும். இப்போ அந்த ஹார்ட்டில் இருக்கிற அடப்பு கிளியர் ஆகும்போது நீங்கள் தாராளமாக தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுன்னா, வாயில் மூக்கில் சளியாக வெளியே வரும். இந்த எனிமா சிகிச்சையில் தான் நான் இன்றைக்கி ஒரு நாள் கவனித்தேன். ஏன்னா எனிமா கொடுத்து தண்ணி ஏற பார்த்தா திடீர்னு ஹார்ட்லேருந்து ஒரு சின்ன வலி மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா அந்த சளி கட்டிமாக வெளியே வருது. அது வந்து லங்ஸுக்கு வருது. ஹார்ட்டு லங்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அது உடனே அந்த லங்ஸுக்கு வருது. லங்ஸுக்கு வந்தவுடனே லங்ஸில் நிறைய காற்று இருக்கா, இந்த கெட்டியாக சளியை வெளியே தள்ளுது. குப்புன்னு வெளியே வந்துடுச்சு. ஏன்னா எடுத்து பார்த்தா சூயிங்கம் கணக்கில் இருக்குது. சூயிங்கம் கணக்கில் அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஓஹோ, இதுதான் இங்கே வலிச்சுதா அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன், ஹார்ட்டில் இருக்கிற அடப்பு இப்படி தான் கிளியர் ஆகும். அப்போ எனிமாலும் அது சரியாகும். தண்ணி போயினே இருக்க வேண்டியதான்.
உள்ள வெளியெல்லாம். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆஸ்பத்திரியிலேயே படுத்திருந்தா தான் ஆகும்னா 6 மாதம் உங்களை உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கு சத்து தாங்கிற வரைக்கும் விட போகிறதே இல்லை. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஒரு ஆஸ்பத்திரி அவ்வளோ பெருசு நடத்தணும்னா அது கஷ்டம். அது அப்படி தான் பண்ணி ஆகணும். பேஷண்ட்டுக்கு அவர் உடம்பு மேலே அக்கறை வேணும். பாக்கி எல்லாருக்கும் அவங்க பர்ஸு மேலே தான் இந்த அக்கறை இருக்கும். வேறு யாருக்கும் அடுத்த ஆளுகளுக்கெல்லாம் இருக்காது. நம்ம வீட்டு ஆசாமிகளே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வீட்டு ஆசாமிகளே இவன் செத்துவிட்டா நான் எல்லா அக்கௌண்ட்டும் அவங்களுக்கு வந்துடுது. ஒன்றும் டாக்டரு உயில் ஆஸ்பத்திரி எங்கேயுமே வக்கீல் எங்கேயுமே போக வேண்டாம் இல்லையா? இமிடியேட்டாக லீகல் யார் அப்படின்னு வந்துடும். அதனால் நம்ம வீட்டு ஆசாமிகளே அப்படி தான் இருப்பாங்க. மருந்தினால் குணமாகாது, திருந்தினால்தான் குணமாகும். மருந்தை நம்பி ஏமாந்து போகிறோம். அது ஒரு காலையில் 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். காலையில் 3 லிட்டர்ஸ் குடிங்க. 3 லிட்டர்ஸ் இல்லை, 1.5 லிட்டர்ஸ் காலையில். ஹோல் டேக்கு 3 லிட்டர்ஸ் மேலே. அதிலெல்லாம் கணக்கே இல்லைம்மா. வாட்டர் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் லெவல். என்ன டைனமிக்ஸு, என்னமோ டைனமிக்ஸ்பாங்க, ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் வாட்டர் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் லெவல். அதனுடைய எந்த நிலத்தில் எங்கே போய் மட்டமாக நிற்கணுமோ அங்கே நின்றுடும். கரெக்டாக? அது மாதிரி எந்த இடத்துல நிற்கணும்னு உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்லும். அதை நீங்கள் நிறுத்திடலாம் அந்த இடத்துல. நீங்கள் அதுக்கெல்லாம் நான் ராஜா கிடையாது. நீங்கள் எங்கே நிறுத்தணும், எங்கே கண்டினியூ பண்ணணுங்கிறது நீங்கள் தான். உங்கள் உடம்பே சொல்லும். அதை உங்களுக்கு புரியும். ஓ இதுதானா டக்குன்னு நம்ம மனசில் வரும். ஓ இந்த வார்த்தை, இதுக்கு அடுத்து இந்த வார்த்தை, இது நடக்குது அப்படின்னு. மூளையில் திடீர்னு ஒரு நாள் பளிச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. மறுநாள் நான் இனிமே எடுக்கும் பொழுது அந்த மூளையில் அந்த ரத்தமானது கட்டி கிடக்கு. ரத்த கட்டு சொல்லுவோம்ல, பார்த்துருக்கீங்களே? கீழே வெளியே வந்ததுக்கப்புறம் ரத்தம் காஞ்சி உறைஞ்சி போயிடும். அது மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் கொலன்னு இருக்கும், ஓடும். பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி கட்டியாக இருக்குது. அந்த கட்டியானது மூக்கு வழியாக வெளியே வருது. திடீர்னு மூக்கு நல்லா சிந்தினா இவ்வளோ பிரித்து ரத்த கட்டு. நாள் எனக்கு மூளையில் ஒரு பளிச்சுன்னு ஒரு ஃபீலிங் கிடச்சிதுன்னு சொன்னேனே, அந்த இடத்துல பிளட்டு கிளாட்டு, அது உண்டாயிருக்கிற கிளாட்டு மறுநாள் வெளியே வருது. நான் இப்படி கையில் நான் யாருக்கு எப்படி எடுத்துன்னு போய் காட்டுறது? என் மூக்கு சளி பாருங்கள் எனக்கு வந்துருச்சு, நீங்கள் ஒத்துப்பீங்களாம்மா? இல்லை நான் காமிக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் யாராவது பார்க்க சம்மதிப்பீங்களா? அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு மூக்குலேருந்து சளி இப்படி வந்துருச்சு, ரத்த கட்டு வந்துருச்சு, மாமிக்கு காட்டணும்னு ஓடி வராது. வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணுங்க. உங்களை யாரும் பார்க்க தயார் கிடையாது. உங்கள் சளி பார்க்கவே தயார் கிடையாது, உங்களை பார்க்கவே தயாரே கிடையாது. ஆஸ்துமாவுக்கும் நீர் மருந்து, ஆத்மாவுக்கும் நீர் மருந்து. பல்லை காட்டா பல் மருத்துவம். என்ன பல்லை காட்டா பல் மருத்துவம்? பல்லு கொஞ்சம் நான் பேசுறதெல்லாம் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு கேளுங்க. கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு கேளுங்க. இருக்கினால் இருக்கும், இருக்காவிட்டால் இருக்காது. இருக்கும் வரை இருக்கும். இந்த ராணா ரூனாலாம் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரா, வல்லினரா இடையினராலாம் மாற்றி போடுறேன், புரியுதா? இருக்கும் வரை இருக்கும். டைட் பண்ணால் லூஸ் பண்ண வேண்டாம். பல்ல டைட் பண்ணால் லூஸ் பண்ண வேண்டாம். தெரியல, நான்லாம் பல்லெல்லாம் போடுத்து. இந்த லாஜிக் எனக்கு தெரியும் போது ஆல்ரெடி ஐ ஹவ் லாஸ்ட் மை டீத். காலம் கடந்து விட்டு. அது மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ஆஸ்துமாவுக்கும் நீர் மருந்து, ஆத்மாவுக்கும் நீர் மருந்து. ஹார்ட் சர்ஜரின்னு நடக்குது. ஹார்ட்லெஸ் சர்ஜரி தான் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் ஹார்ட்லெஸ் சர்ஜரி? பேஷண்ட்டும் உயிர் போனால் மயிர் வச்சுக்கிறான், பேஷண்ட் மனைவி குழந்தைகள் எழுதி கொடுக்குறாங்க, பேஷண்ட்டுடைய உரமுறைங்கெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறான், உயிர் போனால் மயிர் போச்சுன்னு மொட்டை அடிச்சு காமிக்கிறான். மயிர்னா அவனுக்கு 3 மயிர் இருக்குது. இதுக்கு பேர் கேசம்னு பேர், இதுக்கு பேர் ரோமம்னு பேர், இதுக்கு பேர் மஷ்ரூன்னு பேர். இதுதான் மஷ்ரூ. இது 3 விதமான மயிர். ஒவ்வொரு இடத்துல எங்கே முளைக்குதோ அதுக்கு தக்கன அதுக்கு பேர் வேறு. இந்த 3 மயிரும் எடுக்கணும்பா. பார்த்துருக்கீங்களா? மொட்டை அடிச்சுட்டதே இல்லையா?
3 மட்டும் அடிப்பாங்க, 3 மயிரும் எடுப்பாங்க. இந்த கையில் இருக்கிறது, இது 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 இந்த ரோமம் எல்லாம் எடுப்பாங்க, எல்லா மயிரும் எடுப்பாங்க. அதனால் இது எல்லாம் உயிர் போனால் மயிர் போச்சுன்னு சொன்னால் அது வந்து ஹார்ட் சர்ஜரி இல்லை, அது ஹார்ட்லெஸ் சர்ஜரி. ஏன் இது சொல்லலாம்ல, வாய்க்கு சளி வரும் துப்புடான்னு சொல்லலாம்ல, இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் காரி துப்புவீங்க. அதனால் உன் மூலம் போகுமடா என் மூலம், மூல நோய். உன் மூலம் போகுமடா என் மூலம், நான் சொல்கிறேன். வன்மூலம் போகுமடா என் உரை மூலம், உன் மூலம் போகுமடா நீர் மூலம், அன்றில் நீ ஆவாய் நிர்மூலம். நீர் மூலம் நீ சரி பண்ணிக்கல, நிர்மூலம் ஆயிடும். கருத்தறியா மாந்தர் கருத்தறியார். கருத்துகள் அறியாத மருந்து மாதர் மனிதர்கள். கருத்தறியார், கரு தரிக்க மாட்டார். பல விஷயங்கள் கருத்துகள் அறிய வேண்டும். உன் நோயை கரையடா, உனக்கு நீரே சிறந்த மருந்து. உன் காது கேட்க, உன் காது கொடுத்து கேட்க. 2 கேட்புரை வேணும். காதாலையும் கேட்கணும், கேட்டு நடக்கவும் வேணும். அதுவும் கேள்வின்னு பேர். திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரமே வச்சுக்கிறார். உன் நோயை தீர்ப்பானா, உன்னையே தீர்ப்பானா. இந்த ரத்த அழுத்தம்னு சொல்கிறாங்க, பிளட் ப்ரெஷர். எந்த ப்ரெஷராக இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணணும். கவனிங்கய்யா, எந்த ப்ரெஷராக இருந்தாலும் அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறது தான் அதிகமான ப்ரெஷருக்கான மருத்துவம். சரி, எதை ரிலீஸ் பண்ணணும்? நம்ம உடம்புல யூரினேஷன், அது ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் தான் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ். அந்த வால்வு திறக்க வேண்டிய நேரம் வந்தால் நம்ம போயிடுவோம். நீங்கள் யார் பேசி என்ன பேசினாலும் பேசிக்கூடாதுன்னு சொல்லி போயிடுவோம். புரியுதுங்களா? அந்த ப்ரெஷரை நம்ம அடிக்கடி நம்மளாக ரிலீஸ் பண்ணணும். உங்கள் ப்ரெஷரப்பா அதிகப்படுத்தக்கூடாது. அதனால தான் லாசிக்ஸ் எழுதி கொடுக்குறாங்க மாத்திரை. ஏன் லாசிக்ஸ் எழுதி தரான்? யூரினேஷன் இன்டியூசிங் ட்ரக். யூரினேஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி குடித்தா யூரினேஷன் வராதா? அப்பவும் யூரினேஷன் வரும்ல, அது இன்டியூஸ் பண்ணும்ல. அப்போ அதுதான் அதுக்கு வைத்தியம். அதே மாதிரி மலம். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போவான். சாகிறதுக்கு முன்னால் அவன் போய் ஹாஸ்பிட்டலில் டாய்லெட்டில் போய் உட்காந்துருப்பான். அங்கேயே உயிர் போயிடும் அவனுக்கு. பார்த்துருக்கீங்களா? கதவெல்லாம் பூட்டியிருப்பான். கதவு உடச்ச அப்புறம் அவனை உடம்பை எடுக்கணும். அப்படி ஆகிடும். ஏன்னா அவனுக்கு தெரியுது, அந்த உடம்பு சொல்லு, டேய் இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணு, இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணு, உன் ஹார்ட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் இவன் போகிறாங்க. அதுக்குள்ளே டூ லேட் ஆகிடுதா இல்லையா? அப்போ அதெல்லாம் முன்னாலேயே போய்க்கணும், முன்னாலேயே பண்ணு. எனிமாங்கிறது அதுக்கு தான். சில விஷயங்கள் கடைசி நேரம் வரைக்கும் யூஸ் வச்சு நம்மளே போய் மாட்டிக்கூடாது. அதுக்கெல்லாம் முன்னாலே பண்ணிக்கிட்டாக்கா நம்ம முன்னாலே நமக்கு சேஃப் ஆகிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மீண்டும் அடுத்த முறை வரும்போது பார்ப்போம், பேசுவோம். ம் 1 வருஷம் 1.5 வருஷம், அதுக்கப்புறம் அவன் சாக வேண்டியதான். அதுக்கு மேலே அவனுக்கு அங்கே இது. அதுக்குள்ளே வேறு எவனா செத்தவன் பாடியிலேருந்து கிட்னியை திருடி இங்கே வைக்கணும். எவனும் சாவலைன்னா எவனையாவது சாவ அடிக்கணும், அடித்து தான் அவங்க இங்கே வைக்கணும். அது மாதிரி நல்லது. வாழ்த்துக்கள்.